இல்ல இப்போ இப்ப எங்க கனவுப்படி இப்போ நாங்க ஆட்சிக்கு வந்திருந்தா இப்ப எங்க கனவுப்படி இருந்தா தற்சார்பு வாழ்க்கையில நாங்க கொண்டு போயிருப்போம். அப்படிங்கும் போது நாங்க முன்மொழிஞ்ச மாதிரியேவும் அரசு வேலை கிடைச்சிருக்கும். உழவர் குடிக்கும் அரசு வேலை அதாவது அரசாங்கமே நடத்தும் போது அரசாங்கம் இதே அரேபிக் கண்ட்ரி மாதிரி அரசாங்கமே எல்லா குடும்பத்துக்கும் பணம் தந்திருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு நிதி கிடைச்சிருக்கும். அப்ப அந்த இதுக்கு ஈக்குவலா இப்ப ஒண்ணுமில்லாத பாலைவனத்துல அவன் நெல் விளைய வைக்கிறான், காய்கறி விளைய வைக்கிறான், எல்லாமே விளைய வைக்கிறான். எல்லா கனிம வளமும் இருக்கிற இந்த நாட்டுல ஏன் நம்மளால எதுவும் பண்ண முடியல? அந்த கேள்வி யாருனாலையும் கேட்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சிந்திக்கிற திறன் இல்லை. ஏன்னா எல்லாமே இலவசத்துல கொண்டு கொடுத்து 1000 ரூபா இந்த இலவசம், 2000 ரூபாய் இலவசம் அப்படின்ற மக்களை கையேந்திர நிலைமை கொண்டு போய் அவன் தள்ளதுனால அந்த ஒரு நிலையில அந்த அரசாங்கம் கொண்டு போய் விட்டதுனால இத்தனை ஆண்டு காலம் அவங்கள கொண்டு போய் விட்டதுனால இந்த 2500 ரூபாய் இலவசம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிம்பமா நின்று, அதாவது 2500 ரூபா மாதம், 2500 ரூபா படிச்ச பட்டதாரிக்கு ஒரு 4000 ரூபா அப்படின் போது 4000 2000 6500 ரூபா மாதம் 6500 ரூபா ஒரு வீட்டுக்கு வரும்போது அவன் அந்த கனவுக்கு போயிட்டான். இப்போ இன்னொரு கனவுல என்ன போயிட்டான்னா மாசம் 6500 ரூபா வந்துருது. வாங்குறோம், நேரா டாஸ்மார்க் போறோம், இந்த 6000 ரூபாய் செலவு பண்றோம், திருப்பியும் 6000 ரூபாய் மாசம் வரும், திருப்பியும் போறோம். அந்த சூழ்நிலைக்கு மக்கள் மன மாறி அவங்க அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதை நம்ம மாத்தணும்.